சென்னை திருவான்மியூர் காலக்ஷேத்ரா பக்கத்தில் இருக்க ஜீவசமாதி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி. பாம்பன் சுவாமிகள்னா யாருன்னு கேட்குறீங்களா? அப்பாவு என்று சில காலம் அழைக்கப்பட்டாலும் அவர் காலம் செல்ல செல்ல பாம்பன் சுவாமிகளாக மாறினார். முருகப்பெருமானை முழுமுதல் மூச்சாக கொண்டு வாழ்ந்த அவர் ராமேஸ்வரம்ல இருக்கக்கூடிய பாம்பன் என்று சொல்லப்படும் இடத்தில் பிறந்து அதீத அன்பும் பற்றும் முருகன் மீது வைத்திருந்த காரணத்தினால் அவரை காண வேண்டி கடுமையாக தவம் இருந்திருக்கிறார். பாம்பன் சுவாமிகளின் பற்றும் அன்பும் முருகப்பெருமான் மேல் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? முருகப்பெருமானை நோக்கி 6666 பாடல்களை எழுதியிருக்காரு. அதில் குறிப்பாக சண்முக கவசம் குமாரஸ்தவம் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகமாகவும் கருதப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து சென்னையில் திருவான்மியூர் என்ற இடத்தில் தான் நான் ஜீவசமாதி அடைய வேண்டும் என்று தன் நண்பரிடம் சொல்லி இந்த இடத்தை தேர்வு செய்து இங்கேயே ஜீவசமாதியும் அடைந்தார். பல அற்புதங்களும் அதிசயங்களும் பலருக்கு இங்கு நடந்திருந்தாலும் பாம்பன் சுவாமிகளுக்கு சில விஷயமானது சென்னை மாநகரில் நடந்திருக்கு. அப்படி குறிப்பாக சொல்லணும்னா மயூர வாகன சேவை விழா மிகவும் முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை வந்த பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு நாள் விபத்து ஏற்பட்டு அவர் கால் எலும்பு உடைந்து விட்டது. மருத்துவர்கள் அனைவரும் அவர் வயது காரணமாகவும் அவர் எடுத்துக்கொண்ட பத்திய உணவு அவருக்கு எந்த வகையிலும் பலனளிக்காது, அவர் உடம்பும் ஒத்துழைக்காது, அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என கூறினார்கள். மறுநாள் அறுவை சிகிச்சைக்காக ஐயாவை தயார் செய்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் எலும்புகள் கூடியிருந்தது. அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். சாத்தியமே இல்லை, எப்படி நடந்தது என மருத்துவர்கள் கேட்க ஐயா கூறிய பதில், இந்த ஜன்னல் வழியாக நிலாவை பார்த்துட்டு இருந்த எனக்கு தூரத்தில் இருந்து ஒரு மயில் தோகை விரித்து ஆடிட்டு வந்திருக்கு. அதை பார்த்த நான் உற்று கவனிக்க இன்னொரு மயிலும் ஆடியது. வந்தது முருகப்பெருமானின் மயில் வாகனம்தான் என தெரிந்து, முருகா, உங்க வாகனத்தை பார்த்த எனக்கு தங்களை காண வாய்ப்பு எப்போது கிடைக்கும் என வேண்டினேன். பக்கத்துல குழந்தை வடிவில் தவழ்ந்து கொண்டிருந்த முருகனை பார்த்தேன். என் எலும்பும் கூடியது என்று ஐயா கூறிய பதில் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அப்படி மயில் வாகனா காட்சி தந்த நாளை தான் மயூர வாகன சேவை தினமாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடலுள்ள அளவும் பாருள்ள அளவும் இந்த விழா நடக்க வேண்டும் என ஐயாவே தன் கையால் எழுதியிருக்கார். இப்படி பல வரலாறுகள் பாம்பன் சுவாமி ஜீவசமாதியில் நடந்தாலும் கோவிலின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, அங்கே போனீங்கன்னா வெளியில் உங்களுக்கு எந்த விதமான டென்ஷன், துன்பம், கவலை எது இருந்தாலும் அமைதி என்பது உங்களிடையே உருவாகும் என்பது சத்தியமான உண்மை. ஐயாவுடைய வாழ்க்கை, அற்புதங்கள், அதிசயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. நான் உங்களிடையே பகிர்ந்து கொண்டது சிறிதளவே. மாதம் பௌர்ணமி அன்று இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. இரவு 12 மணி அளவில் ஐயாவிற்கு பூஜை நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம் மிகவும் சக்தி வாய்ந்தது. தினமும் சண்முக கவசம் படியுங்கள். பாம்பன் சுவாமி ஐயாவின் அருளை பெறுங்கள். முருகப்பெருமானின் தீவிர பக்தரான பாம்பன் சுவாமிகளின் சண்முக கவசம், குமாரஸ்தவம் இப்படி சக்தி வாய்ந்த பதிகங்களை பாடுவதால் முருகனின் அருளை நீங்களும் பெறலாம். குமர குருதாச குருப்பியோ நமக, குமர குருதாச குருப்பியோ நமக, குமர குருதாச குருப்பியோ நமக. என்னை ஆதரித்தரும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாமல் நிற்குமோ? ஐயம் வேண்டாம் என பாம்பன் சுவாமிகள் அருளியது. அனைவரும் திருவான்மியூர் வாருங்கள். பாம்பன் சுவாமிகளின் அருளை பெறுங்கள். முருகனின் அருளை பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.